வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கார சட்னி தாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் செய்யலாம் கார சட்னி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஆயில் வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம வதக்கிறதுக்காக மட்டும்தான் ஆயிலு. ஸோ ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காயட்டும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்துட்டு இதுவே வந்துட்டு ஒரு 10 இட்லிக்கு சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு சட்னி வந்துடும். பூண்டு 4 பல் பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா, வரமிளகா ஒரு 4 போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் வதக்கி கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும், ஓரளவுக்கு செவந்து வரணும். ரொம்ப தீச்சிடக்கூடாது. தீச்சிட்டிங்கன்னா அந்த சட்னியே நல்லா இருக்காது நம்மளுக்கு அரைக்கும் போது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் செவந்தாலே போதும். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ அதை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. தக்காளி வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி நான் போட்டிருக்கேன். தக்காளியும் இது கூடவே நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. எல்லாமே நம்ம சேர்த்து வதக்கும் போது எல்லாமே அது வதங்கிடும் நல்லாவே. இதுவும் நல்லா சேர்த்து வதக்கி கொடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கல் உப்புனா அரைக்கும் போதே நம்ம போட்டுடணும். இல்லைனாக்கா நீங்கள் அரைச்சிட்டு போட்டிங்கன்னா அங்கங்கே நின்றுடும் கல் உப்பு. அதனால் கல் உப்பு போடுறதுனாக்கா அரைக்கும் போதே போட்டுடலாம். சால்ட்டுனால இப்போ போடலாம், இல்லைனாக்கா அரைச்ச உடனே போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதிலே பாருங்கள், அந்த கடலைப்பருப்பும் நல்லா கொஞ்சம் செவந்த நிறம் ஆகிடும். நல்லா திக்னஸ் வருவாங்க. நம்ம கடலைப்பருப்பு போடுறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. புதினா வந்துட்டு ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க. கொத்தமல்லி ஒரு பிடி போட்டுக்கோங்க. வேர்க்கடலை வேணும்னா வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்மளுக்கு கடலைப்பருப்பு போட்டாலே நல்லா திக்னஸ் கொடுக்கும் நம்மளுக்கு சட்னி. ஸோ வேர்க்கடலை வேணும்னா, ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும்னாக்கா வேர்க்கடலை போட்டுக்கலாம். நான் வேர்க்கடலை போடலை. கொத்தமல்லி ஒரு பிடி போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 2-3 பெத்தை போட்டிருக்கேன். தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த காரம் தெரியும். ஸோ தேங்காய் வந்துட்டு நான் ஒரு 2 பெத்து தேங்காய் தான் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நிறைய போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு காரம் பத்தாது. காரம் வேணும்னா உங்களுக்கு, வேண்டான்னா தேங்காய் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. புளி வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் புளி போட்டுக்கோங்க. ஒரு கோலி குண்டை சைஸ் புளி போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி நம்ம போடுறதுனால தக்காளியே புளிப்பு தன்மை இருக்குது. அப்புறம் நீங்கள் இது ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா இன்னும் புளிப்பு தன்மை ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அது வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா சட்னி மாதிரி. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதோ கடுகு போடுங்க, இல்லைனாக்கா நம்மளுக்கு பொரியாது. கருவேப்பிலை போட்டு
நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சட்னியை அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதிலையே எடுத்து ஊற்றிடுங்க. உங்களுக்கு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வேணும்னாக்கா தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை திக்காக வேணும்னா திக்காகவே வச்சு சாப்பிட்லாம். எப்போவுமே சட்னியெல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் தண்ணி வேணுமோ தண்ணி கலந்துக்கலாம், அதுவும் உங்கள் விருப்பம்தான். இப்போ பாருங்கள், சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் ஆல்ரெடி வேறு ஒரு கார சட்னி டைப் வேறு மாதிரி செஞ்சு போட்டிருக்கேன். ஸோ அதையும் போய் செக் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு இட்லி தோசைக்கெலாம் வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.